வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன். ரகங்கட்ட வந்தாச்சு. நீங்கள் வந்து இந்த கமான் எப்படி கட்டுறது, அதாவது ஜக்காடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டிங்க, நான் இப்போ உங்களுக்கு பழக்கி விட்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி தான், முழுமையான பயிற்சி. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சியில் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஒரு தறியை வந்து நீங்களே கட்டி பழகலாம். இப்போ உங்களுக்கு முதல்ல விழுது ஓட்டத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் விழுது ஓட்டுங்க இப்படி. பொறுமையாக வேலை செய்யுங்க. நண்பர்களே பாருங்கள், நம்ம இளங்கோ நண்பர் வந்து அவருக்கு நான் விழுது ஓட்டுறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 போனி வச்சு 4 செட்டுக்கு பாருங்கள் அவர் ஓட்டிகிட்ருக்கிறாரு. இப்போ அவர் விழுது ஓட்டிகிட்ருக்கிறாரு பாருங்கள் நண்பர் எல்லாருமே. இது வந்து இன்றைக்கி என்னோடய பயிற்சி அந்தியூரில் நம்ம இளங்கோ அவங்க வீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம நெசவாளர் நண்பர் அத்தனை பேர் பார்த்துட்டு நீங்களே ரகம் கட்டலாம். இது எதுக்காக இந்த முயற்சின்னா, ரகம் கட்டுறவங்க நிறைய பேர் வந்து ஒரு தறி வந்து 10 நாள் 8 நாள் உட்கார வைக்கிறாங்க. பாவம், அந்த நெசவாளரோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. பாருங்கள் நண்பர் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது ஓட்டுறாருன்ட்டு. அந்த 2 போனி 120 கம்பிக்கு மேலே வரும். நான் இருக்கிறத பூரா ஓட்ட சொல்லிடுறேன். அவர் ஓட்டுட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே இதில் வர்ற ஒரு 3-4 வீடியோ வரும். முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதை பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்தாவே நீங்களே அவங்க தறிக்கு ரகம் கட்டலாம். எங்கள் மாதிரி ஆளுங்க நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை. பெரிய வேலையாக இருந்தால் கூப்பிடுங்க. சின்ன வேலை ஒரு 12 செட்டு குடும்பம் சேர்ந்தால் நீங்களே போட்டு செய்யலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்து சும்மா இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ காட்டுறேன், முழுசாக பயிற்சி இருக்கிற மாதிரி. ஏன்னா இது 120 கமான் ஓட்டுறதுன்னா அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் வீடியோ ஃபுல்லாகிடும். இதுதான் மாடல் இப்போ செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்தது முடி போடுறது, ஜலடையில் போடுறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவை எடுத்து காட்டுறேன். நன்றி நண்பர்களே. இப்போ இது 2வது வீடியோ. நம்ம இளங்கோவன் வந்து அந்த விழுதை ஓட்டிட்டார். இப்போ அது எப்படி புனி கட்டுறாங்கன்னு பாருங்கள். வாணி நெகிசின்பா, அந்த புனியை நெருக்கிட்டு வாங்க. ஓகே போதும். இப்போ புனியை சிங்கிள் விழுது போட்டு புனியை கட்டுங்க. புனியை கட்டுங்க. ஓகே, நல்லா முடி போடுங்க. அப்படி வச்சு நல்லா ஒரு தளவில் முடி போடுங்க. தளவில் கயிறு நீட்டமாக வேணும். இதையும் பாருங்கள் நண்பர்களே, இதுவும் உங்களுக்கு பயிற்சி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்து வேலை செய்யணுங்கிறது இருந்து நான் உங்களுக்கு வீடியோ முழுசாக காட்டுறேன். ஓகே, இப்போ அவர் புனி கட்டிட்டார் பாருப்பா. இந்த விழுது இருக்குதுல்ல, இப்போ உங்களுக்கு அந்த பிட்டு கயிறு எடுங்க. அந்த முடிச்சில் இதை சிக்க வைங்க. அதை ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டுனதை அந்த கயிறை. போட்டிங்களா? போடுங்க நண்பர்களே. பாருங்கள், இந்த ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்யணும், பொறுமையாகவும் செய்யணும். அவருக்கு முழுசாக இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறேன். இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் நீங்களும் ரகம் கட்டி பழகிக்கலாம். நண்பர்கள் இப்போ பாருங்கள், நம்ம இளங்கோ அவர் வந்து விழுது அங்கே குடத்தை வச்சு ஓட்டி இப்போ வந்து அந்த முடி போடுறாரு பாருங்கள். இப்போ ஜலடையில் போடுறதுக்கு முடி போடுறாரு. இது வந்து இந்த வேலை அப்படியே ஒரே லைனாக ஆரம்பத்துலேருந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அவர் பொறுமையாக உட்காந்து செஞ்சிட்ருக்கிறாரு. பாருங்கள் எப்படி அந்த விழுது புனியில் எடுத்து முடி போடுறாரு. இன்னும் இந்த முடி போட்ட இந்த லைன் முடிஞ்சதுமே அடுத்தது ஜலடையில் போடுறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஜலடையில் போட்டு செட்டு பிரிக்கிறது அதையும் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தடுத்த வீடியோ அப்படியே பாருங்கள் நண்பர்கள். இப்போ பாருங்கள், அவர் விழுது ஓட்டி முடி போட்டாங்க. இப்போது அந்த ஜலடைக்கு உள்ளே போடுறாங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஆரம்ப கால பழக்க நடைமுறையில் இருக்கிற செல்ஃப் கட்டுற முறை. இப்போ இருக்க அவர் அந்த ஜலடையில் இப்போ லைனாக போடுறாரு. வரிசைங்க பள்ளி லைனாக அப்படியே அந்த 20 லைனுக்கு அப்படியே போடணும்.
இப்படியே 20 லைன் வரணும். அவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த விழுது கையில் எடுத்து இன்றைக்கி தான் முத நல்லா தான் வேலை செய்கிறாரு. இதையும் நீங்கள் எல்லாமே பாருங்கள். இப்படியே தான் லைன் ஃபஸ்ட்டு 20 லைன் போடணும். அதுக்கு அடுத்தது மேலே 2வது 20, அப்போ 3வது 20, 4வது 5வது அப்படியே 6 லைன் 120 கம்பிக்கு போடணும். நல்லா பாருங்கள் அவர் எப்படி போடுறாருன்ட்டு. இது வந்து இப்போ 3வது வீடியோ பாருங்கள், அப்படியே அழகாக வந்துட்டுருக்குது. நண்பர்களே இப்போ பாருங்கள், அவர் அந்த விழுதை வந்து ஜல்லடையில் போட்டாங்க. இப்போ ஆணி சட்டத்தில் பிரிக்கிறதுக்காக ஒவ்வொரு லைனாக 6 லைனாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு 6 லைனாக எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ இதே மாதிரி அவர் அந்த 20 லைனை எடுக்கணும். அவர் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. 20 லைன் அப்படி அது லைனாக வருது பாருங்கள். மொத்தம் 4 செட்டு தான் அவருக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாடலில் இப்போ செட்டு பிரிக்கிறாரு. 2 போனியை வச்சு 4 செட்டுக்கு ஓட்டி கொடுத்துருந்தோம். இப்போ அவரே போட்டு பாருங்கள் எப்படி பிரிக்கிறாரு பாருங்கள். அந்த ஆணி சட்டத்தில் போடுறது இப்போ போட்டுட்ருக்குறாங்க. ஆணி சட்டம் இல்லை, அந்த ஜல்லடையை வச்சே போட்டுட்ருக்குறாரு. இந்த 4 செட்டு ஏறக்குறைய அவர் அண்ணா இவ்வளோ தான் வேலையான்னு கேட்குறாரு என்கிட்ட. ஆனால் இதை வந்து நுணுக்கமாக செய்யணும். இப்போ அவர் செஞ்சுருக்காரு பாருங்கள். அந்த 4 செட்டுக்கு இப்போ அந்த விழுது பொறுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோவை நிறையா பேர் பாருங்கள். பார்த்துட்டு நான் வீடியோ அந்த விழுது போனி ஓட்டுறதுலேருந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக வரிசையாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு ராங்க கட்டுறது எவ்வளோ சிம்பிளான வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அழகாக அவர் எப்படி பிரிக்கிறார். இதே தான் 4 செட்டாக இருந்தாலும் சரி, 10 செட்டாக இருந்தாலும் 12 செட்டாக இருந்தாலும் சரி. இதை நிறையா பேர் வந்து தெரியாமையே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இனிமேல் வந்து அந்த கஷ்டம் கிடையாது. இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நான் 1 மாதமாக நான் உங்களுக்கு இந்த இந்த பயிற்சி வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவங்க வீட்டில் அவருக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களும் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கணும். அந்த விழுது குடை வச்சு ஓட்டது, 2வது முடி போட்டது, 3வது ஜல்லடையில் போட்டது, 4வது இங்கே அந்த லைன் எடுத்தது, இப்போ 5வது இவர் பிரிக்கிறாரு, 6வது அந்த இலையில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்குது. எல்லாமே லைனாக வச்சு பாருங்கள். இல்லைங்கோ இப்போ பாருங்கள், இந்த விழுது இதில் 20 விழுது இருக்குது. சரிங்க. முன்னெல்லாம் வந்து இந்த 2 விழுதை பிரித்து அகலமாக போட்டு தான் கட்டுவாங்க. ஆமாங்க. இப்போ அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, இந்த சீப்பு இருக்குதா, இதுக்கு நான் சின்னதாக சீப்பு வச்சுருக்கிறேன். சரிங்க. பாருங்க இப்படி வச்சோம்னா அழகாக 20 விழுது பாருங்கள் அப்படி லைனாக வரும். இதுக்குன்னு வந்து ஒரு ஃப்ரேம் செட் இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே இந்த 20 விழுது இப்படியே வச்சுக்கலாம். சரிங்க. இப்படி வச்சு இதை நல்லா இப்படி நேவி எடுத்து போட்டுருங்க. இது ஒரு லைனு. இப்போ உங்களுக்கு முனசெல்ஃபு அவ்வளோ செட்டு அதிகமாக வரும். 18 செட்டு வரும். இப்போ 2வது லைன் எடுக்கிறோம். இப்போ 2வது லைன் இப்படி வச்சு எடுக்கிறப்போ பாருங்க அந்த தப்பு வந்துச்சுன்னா பாருங்கள் இப்படி ஜோடியாக தெரியும். இது தப்பு வர்றதுக்கு அடையாளம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த விழுதை இப்படி பிரித்து வச்சிடணும். பிரித்து இதில் வச்சிருச்சா, இதையும் வந்து இப்படி நல்லா எடுத்து விட்டுருங்க. சிக்கல்றதை எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு விழுது. இதுதான் ஃபஸ்ட்டு விழுது அந்த லைனில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி கை வச்சு அழகாக இந்த விழுது இந்த இலையை இப்படி தள்ளணும். இந்த விழுது இப்படி எடுக்கிறப்ப இந்த இப்படி எடுக்கிறோம்ல, இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரலுக்கு இந்த விழுது இப்படி வரணும். சரிங்க. வந்துச்சுன்னா அந்த பைப்புக்கு உள்ளே விட்டு இதை இப்படி எடுக்கணும். பாருங்க அப்படியே ஃபுல் ஷார்ட் நோடி இது நாங்கள் ஃபுல்லாக எடுத்து வைக்கிறேன். இந்த விழுது இப்படி எடுக்கிறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பழக பழக அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து எடுக்கிறப்போ இப்படியெல்லாம் கொண்டு போய் கட்ட முடியாது. போட்டே உங்களுக்கு விழுது எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுங்க. இந்த பெருவரில் தான் உங்களுக்கு முக்கியமான வேலை.
சரி. நல்லா பாருங்கள். இது ஒன்று. இந்த விழுது எடுக்கிறப்ப இந்த விரல் இப்படி போயிடும். சரி. இப்படி போய் இதுக்குள்ள அந்த பைப்புக்கு அந்த சைடு வந்து இந்த பைப் இருக்குல்ல, இந்த சைடு இந்த விரல் இப்படி வரும். இப்போ இந்த புனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புனியில் அப்படி இந்த ரெண்டு விரல் வந்து இங்கே பாருங்கள், அப்படியே பிடிங்க. இந்த ரெண்டு விரல் வந்து இப்படி போந்துக்கும். சரி. இப்படி வரும். அப்போ நம்ம இந்த விழுதுக்கு கையில் கொடுக்குறோம் பாருங்கள். அப்படியே பாருங்கள், வீடியோ அப்படியே வைங்க. இதை எடுத்து கொடுக்குறேன். இப்படி இப்போ இந்த விரல் பைப்புக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. சரி. இந்த கை ரைட் சைடு கைடு இந்த புடி இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக இப்படி பிரிக்கணும். ஒரு விரலில் பிரித்து ரெண்டாவது விரல் இப்படி உள்ளே போயிடும். அந்த கையில் இருக்கிற விழுது இந்த விரலுக்கு கொடுக்கணும். சரி. இந்த விழுது இந்த ரெண்டு விழுது முக்கியமான வேலை. அந்த விரலுகள் நல்லா பாருங்க. கரெக்டாக, ஏன்னா இது ரன்னிங்கில் வரப்போ தெரியாது. இப்படி போயிடுச்சா, இந்த விழுது இப்படி வந்துருச்சா. இப்போ இந்த விழுது இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு விரல் இப்படி ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளே வந்துருச்சு. இது அந்த விரிவாக்குனதுமே இந்த ரெண்டாவது இந்த விழுதை இப்போ வந்து போய் இந்த விரல் அந்த விழுதை இழுத்துட்டு இந்த ஜோடியாக வந்துடும். சரி. பாருங்கள், நல்லா பாருங்கள். என்ன கூட கரெக்டாக பாருங்கள். நான் பொறுமையாக வேலை செய்கிறேன். டைம் பார்த்தா நல்லா பாருங்கள். வீடியோ நல்லா தெரியுதா? தெரியுது. இதே தான் வேலையை. இது வந்து உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நல்லா பாருங்கள். இந்த ரெண்டு விரல் மட்டும்தான். இந்த பெருவிரல் நடுவரில் வந்து இந்த விழுது புனியை பிரிக்கும். இது பிரிக்கும் இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் உள்ளே பூந்துக்கும். ரெண்டு விரல் அப்படி உள்ளே போயிடும். போயிட்டு இந்த சைடு இந்த விழுது பாருங்கள். இப்போ இந்த விழுது இங்கே நிற்கிது. இந்த விழுது அந்த பெருவிரல் அங்கே நிற்கிது பாருதா, நிற்கிதுங்களா? இப்போது இது இங்கே இந்த அழகாக அந்த விரல் அப்படியே வந்து இந்த விரல் விழுதை கொண்டு போய் அங்கே கொடுக்கும். இந்த ரெண்டு விரல் அந்த விழுதை வாங்கிட்டு வரும். அப்போ இடது கை கொடுக்குது, வலது கை வாங்குது. நல்லா பாருங்கள், பொறுமையாக வேலை செய்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இது அப்படியே ஜாயிண்ட் ஆகி வந்துருச்சா? இப்போ பாருங்கள். இந்த என்ன வீடியோ கலைய முடியும்? வீடியோ என்ன கலைய இந்த விரலை இப்படி தள்ளுது. அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் அந்த விழுதை வாங்கிக்கும். அங்கேட இத்த கரெக்ட். நல்லா பாருங்கள். இந்த விரல் இப்படி கொண்டு போகுது, விழுதை எடுத்து கொண்டு போகுது. இங்கே வந்து இந்த புனியில் இந்த பெருவிரல் வந்து அந்த விழுதை பிரிக்குது. ஆள்காட்டி விரல் உள்ளே போகுது. இந்த ஆள்காட்டி விரலில் அந்த விழுதை வாங்கிட்டு வரும். சரி. இடது கை கொடுக்குது, வலது கை வாங்குது. வீடியோக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா பாருங்கள், பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இது நீங்கள் வேலை புதுசில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பழக உங்களுக்கு ஈஸியாயிடும். இதுதான் ஈஸி. இது வந்து வெறும் வீடியோ நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பயிற்சி. சரி. இது உங்கள் வேங்கட்டுறங்க அத்தனை பேர்த்துக்கு இந்த ஒரு பயிற்சி மாதிரி.